உயிரினங்களுக்குள் உழைத்து வாழ்பவன் மனிதன். ஊக்கமும் விடாமுயற்சியுடன் உழைப்பவன் எதிலும் வெற்றி பெறுவான். ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்புடன் செய்ய பாடுபடுவதே உழைப்பு. எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் செல்ல வேண்டுமென விரும்பினால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். எந்த அளவிற்கு உழைக்கிறோமோ அந்த அளவிற்கு முன்னேற்றமும் கிடைக்கும். அத்தகைய உழைப்பை முயற்சி திருவினையாக்கும், முயலாமையின்மை புகுத்திவிடும் என்று திருவள்ளுவர் உழைப்பின் பெருமையை அன்றே நமக்கு உணர்த்தியிருக்கிறார். சிலர் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் செயல்பாடு எதுவும் இருக்காது. அதற்கு காரணம் உழைக்கும் நோக்கமே அவர்களிடம் இல்லாமல் இருப்பதுதான். உழைப்பு இல்லையெனில் உயர்வு இல்லை, உழைப்பே உயர்வு தரும். இத்தகைய உழைப்பின் சிறப்பை பற்றி கூறும் ஒரு குட்டி கதைதான் இது. சிறு ஊர் என்ற கிராமத்தில் முத்தப்பன், வேலப்பன் என்ற இரு நண்பர்கள் வசித்து வந்தனர். முத்தப்பன் நல்ல உழைப்பாளி, நிலத்தில் வியர்வை சிந்தி உழைப்பவர். ஆனால் வேலப்பன் ஒரு முழு சோம்பேறி. வேளா வேலைக்கு உண்டு உறங்கி வந்தார். இருவருக்கும் சிறிதளவு வயல்கள் இருந்தன. முத்தப்பனோ தன் வயலில் நெல் விதைத்து நீர் பாய்ச்சி களையெடுத்து பாடுபட்டார். அவரது உழைப்பின் பயனாக வயலில் விளைச்சல்கள் மிகுந்தது. முத்தப்பனின் வேலைக்காரர்களும், எஜமானே வயலில் இறங்கி வேலை செய்கிறாரே, நாமும் நன்றாக உழைக்க வேண்டும், ஏமாற்றக்கூடாது என்று சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் வேலை செய்தனர். அதன் பயனாக நிறைய விளைச்சல்களை அறுவடை செய்தார் முத்தப்பன். நன்கு பாடுபட்ட முத்தப்பன் தன்னிடம் இருந்த 2 ஏக்கர் நிலத்தை 5 ஏக்கர் நிலமாக மாற்றினார். அதே சமயம் வேலப்பனோ தன்னிடம் இருந்த சிறு நிலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வேலப்பன் தன் நிலையை பற்றி முத்தப்பனிடம் முறையிட்டார். நண்பா, நீயும் நானும் ஒரே அளவு நிலத்தை தான் வைத்திருந்தோம். இன்றோ நீ 5 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரனாகிவிட்டாய். நானோ இருந்த நிலத்தையும் இழந்து கடன்காரனாக நிற்கிறேன். உனக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உள்ளது, நானோ ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று வருத்தத்துடன் கூறினார் வேலப்பன். நண்பா, நான் 5 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லை, உழைப்பு. நீ உன் நிலத்தில் இறங்கி ஒரு நாளாவது வேலை செய்திருக்கிறாயா? மாட்டாய். எல்லாவற்றிற்கும் வேலைக்காரர்களை வைத்தாய். சரி, அவர்களாவது ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்று கண்காணித்தாயா? இல்லை. அதற்கும் கூட சோம்பல் பட்டாய். நண்பா, நம் வியர்வை சிந்தி உழைத்தால் மண்ணும் பொன்னாகும். உரிமையாளன் சோம்பேறியாக இருந்தால் வேலைக்காரர்களுக்கு கொண்டாட்டம்தான். அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யாமல் வெட்டி அரட்டை பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்கி சென்று விட்டார்கள். உன் பயிர்களோ கவனிப்பாரற்று ஆடு மாடுகள் மேய்ந்து விளையாமல் போயிற்று. நானோ தினமும் வயலில் இறங்கி உழைத்தேன். வேலைக்காரர்களோடு வேலைக்காரனாக உடனிருந்து வேலை செய்தேன். இதில் இன்னொரு லாபமும் இருக்கிறது. ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கும் கூலியும் மிச்சமாகும். உரிமையாளன் அருகில் இருக்கிறான் என்ற அச்சத்தில் வேலைக்காரர்களும் ஒழுங்காக பணியாற்றுவார்கள். இதனால்தான் என் நிலத்தின் விளைச்சல் மிகுந்தது. நீ உன் சோம்பேறித்தனத்தை உதறி எறி. ஒழுங்காக இருக்கும் சிறு நிலத்தில் உன் உழைப்பை காண்மி. நீயும் விரைவில் என்னைப் போல மாறிவிடுவாய் என்றார் முத்தப்பன். வேலப்பனோ தன் தவறை புரிந்து கொண்டு உழைப்பின் பெருமையை உணர்ந்தார். வயலில் இறங்கி வேலை செய்தார். வேலப்பனும் முத்தப்பனைப் போல சந்தோஷமாக வாழ்ந்தார். ஓயாமல் உழைப்பவர்கள் விதியை கூட தூர விரட்டுவார்கள். கடுமையான உழைப்பிற்கு ஈடிணை எதுவுமே இல்லை என்று உழைப்பின் பன்மையும் பெருமையும் அறிந்தே கூறியிருக்கிறார்கள். நமது கடுமையான உழைப்பிற்கு எதையும் ஈடுகட்ட முடியாது. பொறுமையோடு உழைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் உயரலாம். உழைத்தால் வெற்றி நம் வீட்டு வாசல் கதவை தட்டியே தீரும் என்பதை நிரூபித்தவர் ஐசக் நியூட்டன். 10 விரல்களும் பதறாது உழைத்தால் 5 விரல்களால் அஞ்சாது உண்ணலாம். அளவற்ற உழைப்பை தான் மேன்மை என்கிறோம். கடுமையான உழைப்பை தவிர வெற்றியின் ரகசியம் வேறு எதுவும் இல்லை. ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை உட்கொள்ளத்தான் வேண்டும். உழைக்கும் மனிதனின் உறக்கமோ இனிமையானது. உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது. கடுமையான உழைப்பு தெய்வ வழிபாட்டிற்கு சமம்.